என்னங்க, இதோ பாருங்க. நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆக போகுது. ஆனா, அன்னிக்கு நீங்க ஆசையா போட்டுவிட்ட இந்த மோதிரத்த தவிர பெருசா வேற எதுவும் நம்மகிட்ட இல்லையே. இந்த வருஷம் நம்ம பையன் பர்த்டேக்குள்ள எப்படியாவது ஒரு பவுன் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா மனசுல இருந்த ஏக்கத்த வெளிய சொன்னதும் அவங்க கணவர் செல்வம் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாரு. என்ன மீனா இப்படி கேட்டுட்ட? எனக்கும் ஆசைதான். ஆனா இப்போ இருக்கிற விலைவாசியில மாசம் ஆனா வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ்னு செலவுக்கே திண்டாடுறோம். கையில மிஞ்சுறது வெறும் காத்து தான். இதுல ஒரு பவுன் தங்கங்கிறது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எட்டா தனி மீனா. கனவு காணாத. ஆனா மீனா தன்னம்பிக்கையோட சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இல்லங்க, தங்கம் வாங்குறதுக்கு நாம சம்பளத்த உயர்த்தணும்னு அவசியம் இல்ல. நாம சமையலறைய கவனிச்சாலே போடும். நான் செய்யப் போற 7 மேஜிக் மூலமா நாம நகைக்கடைக்கு போகாமலேயே தங்கம் வாங்க போறோம். சமையலறையிலே தங்கம் விளையுமான்னு ஆச்சரியமா இருக்க? ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டு கிச்சன்லயும் ஒரு ரகசிய சேமிப்பு பெட்டி ஒளிஞ்சிருக்கு. அத சரியா கையாண்டா ஒரு வருஷத்துல ஒரு பவுன் தங்கம் வாங்குறது ரொம்ப சுலபம். உங்க வீட்லயும் இதே நிலைமைதானா? சேமிக்கவே முடியலையேன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ மீனா செஞ்ச அந்த 7 மேஜிக் ரகசியங்கள் உங்களுக்காக தான். அது என்னன்னு இந்த கதையில பாப்போம். வாராந்திர மெனு பிளானிங். அடுத்த நாள் காலையில எல்லா நடுத்தர குடும்பத்திலயும் நடக்கிற அதே ஒரு போர்க்கள காட்சி தான் இங்கேயும். செல்வம் ஆபீஸ்க்கு லேட் ஆகுதேன்னு டென்ஷன்ல கத்துறாரு. மீனா, மணி 8 ஆகுது, இன்னும் சமையல் முடியலையா? தினமும் இதே பொழப்பா போச்சு. லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ யோசனை? லேட்டானா இன்னைக்கு மேனேஜர் திட்டுவாரு. ஆனா மீனா பதட்டமே படாம கிச்சன் செவுத்துல ஓட்டியிருந்த ஒரு சார்ட்ட அமைதியா காட்டுறாங்க. அதுல திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை டிஃபன்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் என்ன சமையல்னு தெளிவா எழுதியிருக்கு. இனிமே நீங்க டென்ஷன் ஆக வேண்டாங்க. இன்னைக்கு என்ன சமையல்னு நான் நேத்தி முடிவு பண்ணிட்டேன். இதோ பாருங்க, இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. காய் நறுக்கி வச்சிட்டேன். 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி. இதுதான் மீனா சொன்ன அந்த மேஜிக் நம்பர் 1, வீக்லி மெனு பிளானிங். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம தினமும் காலையில என்ன சமைக்கணும்னு தெரியாம முழிக்கும்போது தான் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பழைய காய்கறியை கவனிக்காம விடுவோம். இல்லனா அவசரத்துக்கு பக்கத்து கடையில போய் அதிக விலைக்கு காய்கறி வாங்குவோம். சில சமயம் சமைக்க நேரம் இல்லாம வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். தெரியாம பண்ற இந்த சின்ன சின்ன குழப்பங்கள்ல தான் மாசம் 2000 ரூபாய் வரைக்கும் நம்ம சமையலறைய விட்டு வெளியே போகுது. ஆனா மீனா என்ன பண்றாங்கன்னா, சனிக்கிழமை நைட்டே அடுத்த வாரம் என்னென்ன சமைக்கணும்னு லிஸ்ட் போட்டுடுறாங்க. இதனால தேவையில்லாத காய்கறிகள் குப்பையில போகாது. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வீணாகாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணினா மன அழுத்தமும் குறையும். நம்ம தங்கத்துக்கான சேமிப்பும் ஏறும். மேஜிக் 2, மளிகை லிஸ்ட் மற்றும் டப்பா செக்கிங். அன்னைக்கு மாலை செல்வம் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே ரொம்ப சந்தோஷமா வராரு. வரும்போதே 4 பாக்கெட் பருப்பு, 2 பெரிய சர்க்கரை பாக்கெட், அப்புறம் 4 பாக்கெட் ரவைன்னு பைய நிரப்பிட்டு வராரு. இத பார்த்த மீனாவுக்கு அதிர்ச்சியில தலை சுத்திடுச்சு. ஐயோ, என்னங்க இது? ஏன் இவ்ளோ வாங்கிட்டு வந்தீங்க? ஏற்கனவே 5.5 பெட்டியிலையும் மேல இருக்கிற டப்பாலையும் 1 கிலோ பருப்பு அப்படியே இருக்கு. சர்க்கரை கூட போன வாரம்தான் புதுசு வாங்கினோம். மளிகை லிஸ்ட் எடுக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இப்படி அள்ளிட்டு வந்தீங்க? இல்ல மீனா, கடையில ஆஃபர் போட்டிருந்தாங்க. பை 1 கெட் 1ன்னு பார்த்தேன். சரி, வீட்டுக்கு எப்படியும் தேவைப்படுமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல என்ன தப்பு? இதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. மீனா செஞ்ச மேஜிக் நம்பர் 2, இன்வென்ட்ரி செக். மளிகை பொருட்கள் இருப்பு சோதனை. மீனா ஒவ்வொரு மாசமும் மளிகை சாமான்கள் வாங்க போறதுக்கு முன்னாடி கிச்சன்ல இருக்கிற எல்லா டப்பாக்களையும் திறந்து பார்ப்பாங்க. ஆஃபர்ல கிடைக்குதேன்னு வாங்கி அதை சமைக்காமல் வைத்திருந்தா அதுல வண்டுதான் வரும், தங்கம் வராது. இல்லாத பொருளை மட்டும் லிஸ்ட் எடுத்து வாங்குறதுல தான் சாமர்த்தியம் இருக்கு, தெரியுமா? இப்படி நீங்க டப்பாக்களை செக் பண்ணிட்டு லிஸ்ட் எடுத்தா மாசம் 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அநியாயமா செலவாகிறத தடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த 1000 ரூபாயை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லயோ இல்ல தங்கச்சீட்டுலயோ போட்டா வருஷ கடைசியில அது ஒரு பவுன் வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். ஆஃபர் முக்கியமில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு டப்பால என்ன இருக்குன்னு பாக்குற அந்த 5 நிமிஷம் தான் முக்கியம். சீசன் காய்கறிகளும் பாட்டியின் அதட்டலும்.
ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மீனா தன் கணவர் செல்வத்தை காய்கறி மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. செல்வம் என்ன பண்றாருன்னா, கண்ணுக்கினிய கலர்ஃபுல்லா இருக்கிற ஆனா இந்த சீசனுக்கு சம்பந்தமே இல்லாத கேரட்டையும் பீன்ஸையும் காலிஃப்ளவரையும் ஆசையா எடுக்கிறாரு. கிலோ என்ன விலைன்னு கூட கேட்கல. அப்போ அங்க வந்த அவங்க வீட்டு பாட்டி செல்வத்தோட கையை தட்டிவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏண்டா செல்வம், அறிவு இருக்கா உனக்கு? இப்போ பெய்யுற மழைக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் மார்க்கெட்ல மலிவா குவிஞ்சு கிடக்கு. அதை விட்டுட்டு எங்கேயோ குளிர் பிரதேசத்துல விளையிற காயை இவ்ளோ விலை கொடுத்து ஏண்டா வாங்குற? இந்த சீசன்ல நம்ம மண்ணுல விளையிற காயை சாப்பிடு. அதுதான் உடம்புக்கும் நல்லது, உன் பையில இருக்கிற பணத்துக்கும் நல்லது. காசை கரியாக்காதடா. பாட்டி சொன்னதுதான் மேஜிக் நம்பர் 3, சீசன் பேஸ்ட் ஷாப்பிங். நாம பல நேரங்கள்ல நாகரிகம்னு நினைச்சுக்கிட்டு அந்தந்த சீசனுக்கு கிடைக்காத காய்கறிகளை தேடி போய் அதிக விலை கொடுத்து வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, சீசன்ல கிடைக்கிற ஒரு காய் 20 ரூபாய்க்கு கிடைக்கும்போது நாம பிடிவாதமா 80 ரூபாய் கொடுத்து சீசன் இல்லாத காயை வாங்குறதுல என்ன லாபம்? அந்த 1 கிலோல மிச்சமாகிற 60 ரூபாய் ஒரு மாசத்துல கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பெரிய தொகையா நிக்கும். பாட்டி காலத்துல தங்கம் அதிகமா வாங்கினதுக்கு காரணமே அவங்க இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தாங்க. சீசன் காய்கறி ஆரோக்கியத்தை தரும், அதுல மிச்சமாகிற காசு உங்க கழுத்துல நகையா மின்னும். மேஜிக் 4, மிச்சம் மேஜிக். குப்பையா சேமிப்பா? ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வீட்ல கொண்டாட்டம்தான். மதியம் நல்ல ருசியான சாப்பாடு. ஆனா சமைச்சதுல மீதி இருந்த அந்த ஒரு கிண்ணம் குழம்ப செல்வம் என்ன பண்ண போனாரு தெரியுமா? சரி, இது நைட்டுக்கு பத்தாதுன்னு சொல்லி அதை அப்படியே சிங்க்ல ஊத்தி கழுவ போனாரு. அப்போ மீனா பதறி போய் குறுக்கே வந்தாங்க. நில்லுங்க, என்ன பண்றீங்க? அன்னலக்ஷ்மியே இப்படி கண்ணு முன்னாடியே குப்பையில கொட்டலாமா? இந்த குழம்புல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? இது அப்படியே வைங்க. நைட் இதுல கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்து ஒரு சுவையான வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாம். இதுக்கு எதுக்கு புதுசா சமைச்சுக்கிட்டு? நேரமும் மிச்சம், காசும் மிச்சம். இதுதாங்க மீனாவோட மேஜிக் நம்பர் 4, லெஃப்ட் ஓவர் மேனேஜ்மெண்ட், உணவு மறுசுழற்சி. நாம பல நேரங்கள்ல கொஞ்சந்தானே மிச்சம் இருக்குன்னு நினைச்சு குப்பையில கொட்டுற ஒரு கரண்டி சாப்பாடும் குழம்பும் வெறும் உணவில்ல, அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டை வீணாக்காம அதை மறுபடி பயன்படுத்தும் போது அன்னைக்கு நைட்டு நமக்கு சிலிண்டர் காசு மிச்சமாகுது, மளிகை சாமான்கள் மிச்சமாகுது, முக்கியமா உழைப்பு மிச்சமாகுது. இன்னைக்கு ஒருவேளை தானேன்னு நீங்க அசால்ட்டா விடுற அந்த 100 ரூபாய் மாசத்துக்கு 3000 ரூபாயா மாற வாய்ப்பு இருக்கு. பழைய சாதத்தை வீணாக்காம வடகமா போடுறதோ, மீதி இருக்கிற காய்கறிய வச்சு குருமா பண்றதோ கஞ்சத்தனம் இல்ல, அது நம்ம குடும்பத்தோட கனவை நனவாக்க போற ஒரு கலை. இந்த சின்ன சின்ன துளிகள் தான் மீனாவோட 1 பவுண்ட் தங்க கனவுக்கு உயிர் கொடுக்குது. உணவை வீணாக்காத வீடு தங்கம் வாங்கறதுல ஒரு அடிய முன்னாடியே எடுத்து வைக்குது. பேக்கரி தின்பண்டமா, வீட்டு பலகாரமா? சாயங்காலம் ஆனா போதும், நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பேக்கரியும் களை கட்ட ஆரம்பிச்சிடும். செல்வமும் ஆசையா சமோசா, பிஸ்கெட், அப்புறம் அந்த கலர் கலர் மிட்டாய்களை ஒரு கவர்ல வாங்கிட்டு வராரு. குழந்தைகள் அதை ஆசையா வாங்க போகும்போது, மீனா அப்படியே நில்லுங்கன்னு சொல்லி அந்த கவரை வாங்கி ஓரம் வைக்கிறாங்க. என்னங்க இது, தினமும் இப்படி எண்ணெயில பொரிச்சத வாங்கிட்டு வந்தா பசங்க உடம்பு என்ன ஆகுறது? இத பாருங்க, நான் வீட்லயே சுட சுட சுண்டலும் வேர்க்கடலையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒரு கவர் சமோசாவுக்கு நீங்க 60 ரூபாய் கொடுத்திருப்பீங்க. ஆனா அதே காசுல ஒரு வாரம் முழுக்க வீட்ல ஆரோக்கியமா ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். காசும் கம்மியா செலவாகும், ஆரோக்கியமும் கூடும். இதுதான் மீனா கடைபிடிக்கிற மேஜிக் நம்பர் 5, நோ அவுட் சைட் ஸ்நாக்ஸ். நாம நினைக்கிறோம், சமோசா தானே, 50 ரூபாய் தானே செலவாகுதுன்னு. ஆனா தினமும் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெளியில விடுற காசை மாச கடைசியில கூட்டி பார்த்தா அது ஒரு பெரிய ஓட்டையா நிக்கும். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 50 ரூபாய்ன்னு நீங்க பேக்கரியில செலவு பண்றதை நிறுத்திட்டு அதை ஒரு உண்டியல்ல போட்டு வந்தா மாசம் 1500 ரூபாய், ஒரு வருஷத்துல 18,000 ரூபாய். ஒரு வருஷத்துல 1 கிராம் தங்கம் வாங்க இந்த ஒரு மாற்றம் மட்டுமே போதும். உங்க குழந்தைகளோட ஆரோக்கியமும் உங்க கைக்குள்ள இருக்கும், உங்க தங்க கனவும் நனவாகும். ஆரோக்கியமில்லாத உணவுக்கு கொடுக்கற காசை மிச்சம் பண்ணுங்க, அது உங்க கௌரவத்தை உயர்த்துற நகையா மாறும். மேஜிக் 6, மொத்த கொள்முதல் எனும் புத்திசாலித்தனம். மீனாவோட 5வது மேஜிக் முடிஞ்சதும் செல்வம் கிச்சனை நோட்டமிடுறாரு. அங்க இருக்கிற பெரிய பெரிய டப்பாக்களை பார்த்துட்டு கேக்குறாரு, என்ன மீனா, எண்ணெய் கேன் இவ்ளோ பெருசா இருக்கு, சோப்பு ஏன் இவ்ளோ வாங்கி வச்சிருக்க? இதுதான் மேஜிக் நம்பர் 6, பல்க் பையிங்.
நாம தினமும் கடையில போய் 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன எண்ணெய் பாக்கெட் இல்ல 5 ரூபாய்க்கு ஒரு ஷாம்பூன்னு வாங்கும்போது 1 லிட்டரோட கணக்கை விட நாம 20% அதிகமா காசு கொடுக்கறோம். அதுவே மாசத்துக்கு தேவையானத மொத்தமா ஹோல்சேல் கடையில வாங்கினா அந்த லாபம் அப்படியே நம்ம பையில நிக்கும். ஆமாங்க, சின்ன சின்ன பாக்கெட்டுகளை விட மொத்தமா வாங்குறதுல வருஷத்துக்கு குறைஞ்சது 2000 முதல் 3000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். இது மீனாவோட தங்க சேமிப்புல போற அடுத்த துளி. எரியும் நெருப்பிலும் ஒரு சேமிப்பு. கடைசியா மீனா பண்ற அந்த முக்கியமான காரியம் செல்வம் கண்ணுல படுது. அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காய்கறிகளையும் நறுக்கி அரிசிய ஊற வச்சு தயாரா வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, சமையலறையில இவ்ளோ விஷயமா? அடுப்ப பத்த வச்சுட்டு காய்கறி நறுக்கிறதுக்கும் நறுக்கிட்டு அடுப்ப பத்த வைக்கிறதுக்கும் இவ்ளோ வித்தியாசமா? இப்போ புரியுது மீனா, நீ எப்படி காச மட்டும் இல்ல எரிபொருளையும் சேமிக்கிறேன்னு. ஆமாங்க, இது மேஜிக் நம்பர் 7, எனர்ஜி சேவிங். காய்கறிய நறுக்கிட்டு அடுப்ப பத்த வச்சா சிலிண்டர் மிச்சம். ஊற வச்சு சமைச்சா குக்கர் சீக்கிரம் விசில் வரும். கரண்ட் அடுப்பை விட இண்டக்ஷன் விட குக்கர் பயன்படுத்துறதுன்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நான் மிச்சம் பண்ற இந்த சிலிண்டர் காசுதான் நம்ம பையனோட தங்க மோதிரமா மாறப்போகுது. இத கேட்டதும் செல்வம் அசந்து போய் நிக்கிறாரு. ஒரு சமையலறைக்குள்ள இவ்ளோ பெரிய பொருளாதார புரட்சி நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. கனவு நனவான தருணம். காலம் ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்குறது எட்டாக்கனின்னு சொன்ன அதே செல்வம் இப்போ அதே கிச்சன் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. ஆனா இப்போ அவர் கையில இருக்கிறது வீட்டு வரி பில்லோ கரண்ட் பில்லோ இல்ல, 1 பவுன் தங்க காசு. மீனா, அன்னைக்கு நீ 1 பவுன் வாங்கணும்னு சொன்னப்போ உன்னை ஏளனம் செஞ்சேன். ஆனா இந்த 1 வருஷத்துல நாம பட்டினியா கிடக்கல, நம்ம சந்தோஷத்தை நாம இழக்கல. நீ செஞ்ச அந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அந்த 7 மேஜிக் ரகசியங்கள் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை இந்த தங்கமா மாத்திருக்கு. இதோ உன் உழைப்புக்கும் பொறுமைக்கும் கிடைச்ச பரிசு மீனா. பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு சாதாரண இல்லத்தரசி மனசு வச்சா அடுப்பங்கரையையே ஒரு அரசாங்க வங்கியா மாத்த முடியும். நாம பெருசா எதையும் தியாகம் பண்ண வேண்டாம். சமையலறையில வீணாகிற அந்த சிறு துளிகளை சேமிச்சாலே போதும். அது ஒரு நாள் பெரு வெள்ளமா மாறி உங்க கழுத்துல நகையா மின்னும். இன்னைக்கு மீனா வீட்டுக்கு வந்த இந்த தங்கம் அடுத்த வருஷம் உங்க வீட்டுக்கும் வரணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு என்னால முடியாதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இன்னைக்கு 1 ரூபாயாவது மிச்சம் பண்ணுவேன்னு ஒரு முடிவோட உங்க கிச்சன்ல அடி எடுத்து வைங்க. இந்த தகவல் உங்க மனசை தொட்டிருந்தா நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. உங்க சமையல் அறையில நீங்க பண்ற அந்த சின்ன சின்ன சேமிப்பு ரகசியங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்த இல்லத்தரசிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை தரும். அடுத்த ஒரு பயனுள்ள சேமிப்பு ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிக்கனமாய் வாழ்வோம், சீரோடும் சிறப்போடும் உயர்வோம்.